அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியை வணங்கிக் கொள்வோம். அவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பேரறிவு, பிரபஞ்ச அறிவு, பிரச்சனை ஞானம் அனைத்தையும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகாஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு, வாழ்க்கையில நிறைய எதிர்நீச்சலை மேற்கொள்ளக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும், போராடி வெற்றி பெறக்கூடிய ஜாதகம் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை தான் பார்க்க போறோம். எல்லாருமே எதிர்நீச்சல் போடுறாங்களான்னா ஆமா போடுறாங்க தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஒருத்தரோட கம்பேர் பண்ணும்போது இன்னொருத்தர் எவ்வளவு கடுமையான எதிர்நீச்சல் போடுறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதைத்தான் நம்ம இன்னைக்கு அதிகமா பார்க்க போறோம். அப்ப எதிர்நீச்சலே வாழ்க்கையா இருக்கிறவங்களும் ஜாதகத்தையும் பார்க்கிறோம். நிறைய பேரு சார் 20 வருஷமும் போராடிட்டு இருக்கிறேன், 25 வருஷமா போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீண்ட கால போராட்டத்துக்கு உட்பட்டிருக்க ஜாதகங்கள், எதிர்நீச்சல்னு அப்பா அப்படின்னு சடையிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எப்படி இருக்குன்னா, ரெண்டு காரணிகள் தான் முக்கியமான காரணியா இருக்கு. ஒண்ணு சனிச்சந்திரன் சேர்க்கை, சந்திரன் ராகு சேர்க்கை. இந்த 2 கிரக சேர்க்கையில ஒண்ணு இருந்தாலும் இந்த 2 இருந்தாலும் அவங்க எதிர்நீச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சந்திரன் ராகு, சந்திரன் சனி, இந்த 2 கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகங்கள் கடுமையான எதிர்நீச்சல் இருக்கு. லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்திருக்கிற ஜாதகங்களும் கடுமையான எதிர்நீச்சலை மேற்கொள்கிறது. அந்த லக்னாதிபதி 6, 8, 12 இருக்கிற ஜாதகங்கள் தனித்து இருந்தா கூட பெரிய தொந்தரவு இல்லை, கூட ராகு சம்பந்தப்பட்டிருந்துச்சுன்னா அவங்களுடைய எதிர்நீச்சல் வாழ்க்கையில அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு லக்னாதிபதி தனித்து 6, 8, 12 இருக்கலாம்னா இருக்கலாம், அது கூட வெளி மாநிலம் வெளிநாடுகளில் போய் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை வலிமையா கொடுத்துருது. கூட ஒரு பாவகிரகம் சம்பந்தப்பட்டுச்சுன்னா வெளிநாட்டுக்கு போய் ஏன்டா போகணுங்கிற மாதிரி இருக்கும், அப்படி ஒரு அமைப்பை கொடுத்துரும். அதுக்கு உதாரணமா ஒரு ஜாதகத்தை நம்ம பார்ப்போம். ஒரு ஜாதகம் ரிஷப லக்ன ஜாதகம், சனிச்சந்திரன் சேர்க்கை மேசத்துல இருக்கு. அந்த ஜாதகம் இருந்து மேலோட்டம் பார்த்து ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப அமைதியாகவும் சிறப்பாகவும் வாழ்ற மாதிரி தெரியுது. அவங்க சொன்ன வார்த்தை, அந்த ஜாதகர் சொன்ன வார்த்தை, 19 வயசுல வேலைக்கு போனேன், எனக்கு வயசு இப்போ 39 வயசு ஆச்சு, ஒரு நாள் லீவ் எடுத்தா கூட அந்த ஒரு நாள் லீவு கூட வாழ்க்கையில பெரிய பாதிப்பை கொடுத்துருது. வேலை 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 இல்லாம தூங்குற நேரம் ரொம்ப கம்மி. அப்படி வேலைக்கு லீவ் போடுற போது உடம்பு சரியில்லாம தான் லீவ் போட முடியும். என்னுடைய வாழ்க்கைய மருத்துவமனையும் வேலையும் ஓய்வும் 3 சமமா எடுத்துக்கிடுச்சு. என்னோட சந்தோஷம் எடுத்துக்கிட்டோம்னா 0.01% சந்தோஷம் இருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்றாங்க. இன்னொரு ஜாதகம் பாருங்க, சனிச்சந்திரன் தனுசுல இருக்கு, லக்னத்துக்கு 12ல மகர லக்னம், லக்னாதிபதி லக்னத்துக்கு 12ல சனிச்சந்திரனோடு சம்பந்தப்பட்டிருக்காரு. ரெண்டுமே மூல நட்சத்திரத்துல இருக்கு. இவர் சொல்றாரு, சார் 45 வருஷமா போராடிட்டு இருக்கேன் சார், ஓய்வே இல்லை ஓய்வே இல்லை ஓய்வே. மேல ஏறும்போது ஒரு பெரிய பிரச்சனை வருது, அதை என்னை போட்டு அமுத்து எடுத்துருது, மூச்சு விட முடியறது இல்லை, அப்படி ஒரு தாக்கத்தை கொடுத்துருது. இந்த மாதிரி நம்ம இந்த சனிச்சந்திரன் சேர்க்க இருக்கவங்க எல்லாமே காலதாமதமாகுது, ஒரு திருப்தியான நிம்மதியான லைஃபுக்குள்ள அவங்க போக முடியல, ஏதேனும் ஒரு பிரச்சனை அவங்க மண்டக்குள்ள அரிச்சுக்கிட்டே இருக்கு, அப்படி ஒரு வேலை செய்யுது. அதே நேரத்துல சந்திரன் ராக சேர்க்க இருக்கவங்களுக்கு பணம் தேடுறது, பிரச்சனையை ஓச்சுட்டு வெளியே வர்றதுங்கிறது அதுக்கு மேல பிரச்சனை இருக்கு. இந்த 2 கிரக சேர்க்கும் உள்ள ஒரு ஜாதகம் எதிர்நீச்சல் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி போராடும். ஆனா ரிசல்ட் என்ன அப்படின்னா, அவங்களோட பிற்கால வாழ்க்கையில நிம்மதியான ஓய்வான மனரீதியான அமைதி அடைந்து ஓய்வுகிறார்கள். ஆனா வாழ்ற காலத்துல அவங்க ஓட்டம் கடிகாரத்தோட ரொம்ப சரியா அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ப முடியுது. லக்னாதிபதி மறைந்திருக்கிற ஜாதகங்கள் அது கொஞ்சம் தொந்தரவு ஜாஸ்தியா இருக்கு. ஒரு விருச்ச லக்ன ஜாதகம், லக்னாதிபதி 12ல செவ்வாய் 12ல ராகுவோட சேர்ந்திருக்காரு. இவர் 18 வயசுல இருந்து 36 வயசு வரைக்கும் அவருக்கு நடந்த கதையை சொன்னோம்னா மிகப்பெரிய இதிகாசங்கள் எழுதலாம், அந்த அளவுக்கு இருக்கு. அப்ப லக்னாதிபதி மறைஞ்சிருக்கிற ஜாதகங்கள் துன்பத்தை அதிகமா விளைவிக்குது.
மறைந்திருக்கிறத விட கூட ராகுகேது சேர்ந்திருக்கிறது தான் எதிர்நீச்சல் அதிகமா போட வேண்டும். மூணாவதா நம்ம சொல்லணும்னு தோணுனா 6, 8, 12 கூட திசைகள் ஒண்ணு. 6, 8, 12 இந்த 3 நிக்கக்கூடிய கிரகமோ இந்த 3 அதிபதிகளோட திசையோ கூட்டு திசையோ வந்து அமைஞ்சதுன்னா அந்த காலகட்டத்துல மட்டும் எதிர்நீச்சல் உங்களுக்கு சொல்ல முடியாத அளவு இருக்கு. ஒருத்தர் ரிஷபலக்கணம், அவருக்கு 8ல சுக்கிரன் இருக்காரு, கூட ராகு இருக்கு, லக்னாதிபதி மறைஞ்சிருக்காருங்கிறது ஒண்ணு, கூட ராகு இருக்காருங்கிறது 2. இந்த 2 காரணத்தினால அவரு திருமணம் பண்றார். திருமணம் பண்ணி 2 நாள்லயே வீட்டுல பிரச்சனை பெருசாகுது. பொண்ணு விசாரிக்கும் போது பொண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாய் குழந்தை இருக்கிறத கண்டுபிடிக்கிறார். அது பட்டு கோர்ட்டு கேஸ் அலைகிறார். 10 வருஷம் கழிச்சு அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது. அது பட்டு அவரால் நோயிலிருந்து மீண்டு வெளியே வர முடியும். அவ்வளோ ஒரு சிரமத்தில் இருக்கிறார். ஸோ இந்த 3 விதியை திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் விதி சனிச்சந்திரன், சந்திரன் ராகு இந்த சேர்க்கை இருக்கிற கூடிய ஜாதகங்கள். 2வது லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சு கூட ராகுட சேர்ந்து இருக்கிறது. 3வது விதி 6, 8, 12 நிற்கக்கூடிய கிரகமோ இல்ல அது அதிபதிகளுடைய தசாபத்தியோ கூட்டா நடக்கிற போது இந்த 3 காலமும் ஒரு ஜாதகர் எதிர்நீச்சல் போட வேண்டிய ஜாதகம். இது பிறந்த கால ஜாதகத்தில். கோச்சாரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பிறந்த கால சந்திரன் மேலேயோ இல்ல பிறந்த காலத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் மீதோ கோச்சாராக பயணிக்கக்கூடிய காலம் அல்லது கோச்சாருக்கு எது பயணிக்கக்கூடிய காலம் கடுமையான போராட்டத்தை சந்திக்கக்கூடிய காலமா இருக்கும். இந்த விதிகளை தாண்டி பெரிய விதிகள் ஒண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொன்ன இந்த 4 விதிகள்லையுமே 80% ஜாதகங்கள் அடங்கியிருக்கு. இன்னைக்கு கும்பத்துல சந்திரன் போயிட்டு இருக்காரு அப்படின்னா பிறந்த காலத்துல அவங்களுக்கு சந்திரன் கும்பத்துல இருந்ததுன்னா கடுமையான தொந்தரவு இருக்கும். ஒண்ணு, கும்பத்திலே சந்திரன் பிறந்த காலத்துல இருக்காரு, கோச்சாரத்துல ராகு இன்னைக்கு அங்க வந்திருக்காரு. ஸோ இந்த காலகட்டங்களில் கும்பராசி சிம்ம ராசிக்காரங்க கும்பத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கவங்க இல்லை சிம்மத்தில் நிறைய கிரகங்கள் கொஞ்சம் ஜாதகங்களை கேட்டு பாருங்க. தற்காலிகமாக எதிர்நீச்சல் அதிகமா போட்டு தான் சரி தான் செஞ்சிட்டு இருக்கிற வேலை சரி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக கடுமையா போராடக்கூடிய ஜாதகமா இருக்கும். இதுதான் இந்த விதிகளை தாண்டி ஒரு பெரிய விதிகள் ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் நம்ம ஸ்டாம்ப் மாதிரி ஒரே அடி அடிச்சிடலாம். கும்பத்துல சந்திரன் இருக்காரு, கோச்சார் ராகங்க வந்துகிட்டு இருக்கு. ஒரு 10 டிகிரில சந்திரன் இருக்காருன்னா அவங்க கேட்டு பாருங்க எப்படி இருக்கு. கும்பராசிக்கார பூரா கேட்டு பாருங்க எப்படி இருக்கு. ஒரு குடும்பம் இல்லாம ஒரு தனிமையா ஒரு துறவு மனப்பான்மையில வாழ்றவர் கூட அது ரொம்ப கசப்போட வாழ்ந்துட்டு இருக்கு. உறவு வேணும்னு நினைக்கிறவங்க உறவு பாதிப்பு, பொருள் வேணும்னு நினைக்கிறவங்க பொருளாதார பாதிப்பு, வேலை வேணுங்களுக்கு வேலையில பாதிப்புன்னு இந்த சமயங்கால இந்த கோச்சார காலங்களில் கடுமையான எதிர்நீச்சலை போடக்கூடிய அமைப்பு. இந்த எதிர்நீச்சல்களை விட்டு வெளியில வர்றதுக்கு 2 வழிபாடு. ஒன்று அற்புதமான வழிபாடு ஒண்ணுங்கிறது குலதெய்வ வழிபாடு, 2வது காவல் தெய்வத்துடைய வழிபாடு. இந்த 2 வழிபாடும் தொடர்ந்து உங்களோட பிறந்த கிழமை அல்லது பிறந்த நட்சத்திரத்துல பண்ணிட்டு வரும்போது எதிர்நீச்சல் போடுவதற்கு தேவையான பலத்தை ஆன்ம பலத்தை அந்த வழிபாடு தருகிறது. சார் எனக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னு வச்சுக்கிறோம். அந்த ஊர்ல நீங்க எந்த ஊர்ல வசிக்கிறீங்களோ அந்த ஊருக்கு இருக்கக்கூடிய அம்மன் கோயிலை பிடிச்சுங்க, அந்த ஊருக்கு கூடிய காவல் தெய்வத்தை பிடிச்சுங்க. ஒரு 5 தடவை போய் பாருங்க. 6வது முறை போகும்போது உங்க எதிர்நீச்சல் நீங்க போடக்கூடிய இதே உங்களுக்கு இயல்பா இருக்கும். அதாங்கிற விஷயம். பிரச்சனை குறைஞ்சிருக்காது, ஆனா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையும் இயல்பா இருப்பதையும் பார்க்கணும். இந்த ஜோதிடம்ங்கிறதே பிரச்சனையை தீர்க்கிறது இல்லை, பிரச்சனையோட வாழ பழகிக்கக்கூடிய ஒரு கலை. நம்ம என்ன நமக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தத்துவார்த்தமான விஷயம்தான் ஜோதிடம். நீங்க கடனை ஜோசியர் சொன்ன உடனே கடன் அடைஞ்சிடாது. அந்த கடனை எப்படி எதிர்கொள்வதுங்கிற ஒரு மதிநுட்பத்தை ஜோதிடர் உங்களுக்கு வழங்குறாரு, அவ்வளவுதான். அதை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் கிடைக்கிறதுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தோட நீங்க பெறலாங்கிறது என்னோட அனுபவம். நம்ம ஜிகாஸ்டோல என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும்னு விரும்புறோம். அதனால எளிமையான விதிகளை கொண்டு ஜோதிடத்தை விளக்குவதற்கான முழு முயற்சியை பட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய கடல். அந்த கடல் இருந்து நாங்க எடுத்த முத்துக்களை மேல்கூட்டி ஒரு ஆபரணமா உங்களுக்கு கொடுக்குறோம், ஜோதிட ஆபரணமா. ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க
கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு வச்சுக்கலாம். இந்த மாசத்தோடைய மார்ச் 28ஆம் தேதி ஜோதிடத்தை அடிப்படை வகுப்புகள் ஆன்லைன்ல ரொம்ப சிறப்பா நடக்க காத்திருக்கு. ஒரு முறையும் மெருகூட்டிக்கிட்டே வர்றோம். இந்த கூடுதல் மெருகோட காத்திருக்குது. படிக்க விருப்பம் இருக்குங்க, சேர்ந்துக்கலாம். ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும், நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏப்ரல் 3ஆம் தேதி ஆன்லைன் வகுப்பாக ஜாமக்கோல் பிரசன வகுப்பு நடக்க காத்திருக்கிறது. படிக்க விருப்பம் கீழே நம்பர்ல பதிவு செய்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்த ஜோதிடம் படிக்கிறதுல என்ன நடக்கும்னா, ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகரிக்குது. ஒரு பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய சக்தி அதிகமா இருக்கு. நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிற போது பாதிப்பு குறைவா இருக்கு. ஒரு அற்புதமான மனோபலத்தை இந்த வித்தை தருதுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. எல்லாரும் எல்லா நலமும் அடையணும்னு சொல்லி வேண்டும் நான் பிரார்த்திக்கிறேன். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள்.